சங்கீதம் 75. உம்மை துதிக்கிறோம் தேவனே, உம்மை துதிக்கிறோம். உமது நாமம் சமீபமாய் இருக்கிறது. உமது அதிசயமான கிரியைகளை அறிவிக்கிறது. பூமியானது அதன் எல்லா குடிகளோடும் கரைந்து போகிறது. அதன் தூண்களை நான் நிலை நிறுத்துகிறேன். உங்கள் கொம்பை உயரமாய் உயர்த்தாதிருங்கள். இருமாப்புள்ள கழுத்துடையவர்களாய் பேசாதிருங்கள். தேவனே நியாயாதிபதி. ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். நானோ என்றென்றைக்கும் இதை அறிந்து யாக்கோபின் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். சேர்ந்து வாசிப்போம். துன்மார்க்கருடைய கொம்புகளை எல்லாம் வெட்டி போடுவேன், நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும். இப்பொழுது கூட நம்முடைய பிள்ளைகள் நமக்கு முன்னதாக குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு அவர்களால் இயன்ற ஒரு சிறு நாடகத்தை, இந்த காலத்தில் பிள்ளைங்க அவங்களுடைய பெற்றோர்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க, அவங்க எப்படியெல்லாம் நடந்துக்கிட்டால் நல்லா இருக்கும் அப்படின்றத ஒரு சிறிய நாடகமாக நான் முன்னதாக நடித்து காண்பிக்க இருக்கிறாங்க. அது சிறு பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, நமக்கும் பிரயோஜனமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். நம் கரங்களை தட்டி வரவேற்போமா? மணி 8 ஆச்சு, இன்னும் இந்த பிள்ளை எந்திக்கிறாளா? காலகாலத்தில் எந்திரிச்சு ஸ்கூலுக்கு கிளம்பணும்னு இருக்கா. நான் கரெக்டாக சாப்பிட்ற டயத்துக்கு எந்திரிச்சு வந்து நிற்பா. பசிக்குதுமா. இந்தா என்னதுமா இது கருகி போயிருக்கு? ஏன்னா மனுஷன் சாப்பிடுவானாமா இது? தாம்மா நீங்களே வச்சுங்கம்மா. இந்த பிள்ளைக்காக நான் காலையிலேயே எந்திரிச்சு செஞ்சா இந்த பிள்ளை இப்படி கோவப்படுறாளே. ஏசப்பா, இந்த பிள்ளை எப்படி தான் திருத்த போறேனோ. குட்டீஸ், நீங்கள்லாம் ஸ்கூலுக்கு போகிறீங்கல்ல, இப்போது டீச்சர்ஸ் உங்ககிட்ட கோவமாக நடந்துக்கிட்டால் உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்காதுல்ல, கஷ்டமாக இருக்கும்ல, அழுகையாக வரும்ல. இப்போ நம்ம அக்கா பண்ணது அவங்க அம்மா கிட்ட நடந்துக்கிட்டது சரியா? எப்படி நடந்துக்கிட்டாங்க? கோவமாக நடந்துக்கிட்டாங்க. அம்மா தானே? கோவமாக நடந்துக்கிட்டாங்கல்ல. நீங்கள் எப்படி நடந்துக்கலாமா? அம்மா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க இல்லை? சரியா? இவ்வளோ கோவமாக அந்த விஷயத்த அம்மா கிட்ட அக்கா சொல்லியிருக்க தேவையில்லை இல்லையா? இன்னும் கொஞ்சம் பெட்டராக ட்ரை பண்ணலாமா? எப்படி சொன்னால் அம்மா மனசு கஷ்டப்படாமல் இருக்கும், இன்னும் கொஞ்சம் பெட்டராக ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஓகே. பசிக்குதுமா. இந்தம்மா. என்னம்மா கருகி போயிருக்கு திருப்பியும்? சாப்பாடே வேணாம் தாம்மா. ஐயோ, என் பொண்ணு வேற பசி தாங்க மாட்டாளே, இப்படி சாப்பிடாம போயிட்டாளே. இன்னைக்கு என்ன செய்ய போறான்னு தெரியலையே. இப்போ அக்கா பண்ணது சரியா இல்லை. ஏன்னா நீங்கள் எல்லாம் சாப்பிடாம போனால் அம்மாவுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அக்கா கொஞ்சம் அமைதியாக சொன்னாங்க, ஆனால் வீட்டிலேருந்து சாப்பிடாம போயிட்டா கஷ்டமாக இருக்குமா இல்லையா? அதே போல தான் வீட்டில் இருக்கிற மற்ற நபர்களும் பெரியவர்களுமே கூட சில நேரம் நம்முடைய வீட்டில் இருக்கிற நபர்களோட கோச்சிக்கிட்டு என்ன பண்ணுவோம், சாப்பிடாமே கூட போயிடுவோம், எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நடந்துக்காமல் இன்னும் கொஞ்சம் பெட்டராக அவங்க ட்ரை பண்ணாங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? பசிக்குதுமா. என்னம்மா ஆச்சு உனக்கு? கருகி போயிருக்கு. இல்லைம்மா, அம்மா வேற வேலை பார்த்துட்டு இருந்தேன், கவனிக்கல, அதான் கறிடுச்சு. இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட்டு போமா. சரிம்மா, உங்களுக்காக இன்னைக்கு சாப்பிட்றேன். சரி, என் சமத்து நாளைக்கு அம்மா உனக்கு நல்லா செஞ்சு தரேன். ஓகே. இப்போ அக்கா பண்ணது சரிதானே? ஏன்னா
அம்மாவை கஷ்டப்படுத்தக்கூடாது, கஷ்டப்பட்டு சமைச்சாங்கன்றதுக்காக என்ன பண்ணாங்க அக்கா? சந்தோஷமா சாப்பிட்டாங்க இல்லையா? ஸோ 2 பேருமே எப்படி இருந்தாங்க? எப்படி இருந்தாங்க? ஸ்மைலாக இருந்தாங்க, ஹாப்பியாக இருந்தாங்கல்ல? ஓகேவா? இனிமேல் நீங்கள் வீட்டில் நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களுக்கு கோவப்படாமல் அதை அமைதியாக ஹேண்டில் பண்ணுவீங்களா? ஓகே, இப்போ இன்னொரு வீட்டில் நடக்கிற ஒரு காரியத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். ஸ்வீட்டி, என்னம்மா பண்ணிட்டு இருக்க? நாளைக்கு எக்ஸாம் இருக்குன்னு சொன்னேன், ஃபோன் பார்த்துட்டே இருக்க. எப்பதான் நீ படிக்க போற? ஃபோனே பார்த்துட்டு இருக்க. அம்மா சும்மா இருங்கம்மா. எக்ஸாமுக்கு என் எக்ஸாமுக்கு எனக்கு படிச்சுக்க தெரியுமா? உங்கள் வேலையை பார்த்துட்டு நீங்கள் போங்கம்மா. என்னம்மா இப்படி பேசுற? ஃபோன் இருக்கிறதுனால நீ இப்படி பேசுற. ஃபோனை கூட அம்மா தள்ளி போங்கம்மா. உங்களுக்கு ஃபோனை பற்றி என்னம்மா தெரியும்? பாரு, ஒரு ஃபோனுக்காக ஒரு அம்மாவே பிடிச்சி தள்ளி விடுறாள். ஏசப்பா, இந்த பிள்ளையை நான் எப்படி வழி நடத்தி கொண்டு வர போறேன்னு எனக்கு தெரியலையே. இப்போ அக்கா என்ன பண்ணாங்க? ஃபோனை பார்க்காம இருன்னு சொன்னதுக்காக என்ன பண்ணாங்க? அவங்க அம்மாவே தள்ளி விட்டுட்டாங்க. சரியா? ஃபோனு முக்கியமா, அம்மா முக்கியமா? அம்மா தானே முக்கியம். அம்மா கிட்ட கோவமா நடந்துக்கலாமா? நடக்கக்கூடாது இல்லையா? சரியா? இனிமேல் அம்மா ஃபோனை கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும்? கோவப்படாமல் இருக்கணும். சரியா? சரி, இப்போ அம்மா ஃபோனை கேட்குறாங்க, அப்போ நீங்கள் எப்படி நடந்துக்கலாம் கோவப்படாம அப்படின்னு பார்க்கலாமா? இன்னும் கொஞ்சம் பெட்டராக ட்ரை பண்ணலாமா? பண்ணலாமா? அம்மா அம்மா கொஞ்ச நேரம் ஃபோன் தாங்கம்மா. 10 எதுக்குமா? 10 நிமிஷம் தாங்கம்மா. எதுக்குமா ஃபோனு? அம்மா சும்மா கொஞ்ச நேரம் ஷார்ட்ஸ் பார்த்து தரேம்மா. கொஞ்ச நேரம் மச்சல்ல நான் தருவேன், ஆனா நீ தேவையில்லாத காரியங்களை நீ வந்து ஃபோன்ல பார்க்க கூடாது. போன வாரம் பாஸ்டர் வந்து சர்ச்சில் பாட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வர சொல்லியிருந்தாங்களே, நீ வேணா அந்த பாட்டை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிப்பாரு. நான் அதுக்காக மாத்திரம் தான் தருவேன். விஷாந்திகா வந்து எப்படி பாடுறாங்கன்னு இந்த வாட்டி இவங்க தான் கோல்டன் பர்ஃபார்மன்ஸ். என்னம்மா நான் உன்னை என்ன பண்ண சொன்னேன்? நீ என்னம்மா பார்த்துட்டு இருக்க? தேவையில்லாத காரியங்கள்லாம் பார்த்துட்டு இருக்க. நான் வந்து உன்னை பாட்டு தானேம்மா ப்ராக்டிஸ் பண்ண சொன்னேன். இப்பெல்லாம் இதுதாம்மா நான் கற்றுப்பேன். இதுதாம்மா ட்ரெண்டிங்கு. இதெல்லாம் அம்மா கற்றுக்குவாங்க. சர்ச்சில் உனக்கு வந்து பாட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வர சொல்லியிருந்தாங்க. நீ இந்த ஃபோனில் வந்து தேவையில்லாத காரியங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கேம்மா. உங்களுக்கு என்னம்மா தெரியும்? ஈசப்பா, ஒரு ஃபோனில் நான் என்ன பண்ண சொன்னேன்? ஆனால் இந்த பொண்ணு வந்து தேவையில்லாத காரியங்கள்லாம் பார்த்து அவளோட வாழ்க்கையை வந்து அவளே கெடுத்துக்கிறாளே. நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியலையே. இப்போ அக்கா பண்ணது சரியா? அவங்க என்ன பண்ணாங்க? வீணான காரியத்தில் ஃபோனில் பார்த்துட்டு டைம் என்ன பண்ணாங்க? வேஸ்ட் பண்ணிட்டாங்க. சரியா? அப்படி நம்ம என்ன பண்ணணும்? ஆவிக்குரிய காரியங்களை வளர்க்குறதற்கு நம்ம ஃபோனை யூஸ் பண்ணலாம், படிக்கிற காரியங்களுக்கு யூஸ் பண்ணலாம். அதுவும் அம்மா வந்து கொஞ்ச நேரம் பார்க்க சொன்னாங்க, ஆனால் அந்த அக்கா என்ன பண்ணாங்க? நான் இன்னும் பார்ப்பேன், இன்னும் ஃபோன் பார்ப்பேன்னு என்ன செஞ்சாங்க? பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அது தப்பு தானே? தப்பா சரியா? தப்பு. சரியா? அப்போ என்ன பண்ணணும்? இனிமேல் இந்த மாதிரி நடந்துக்கூடாது. இன்னும் கொஞ்சம் பெட்டரா அம்மா வந்து ஃபோன் உங்ககிட்ட கொடுக்கும்போது, நம்பி உங்ககிட்ட கொடுக்கும்போது நீங்கள் எப்படி நடந்துக்கலான்னு பார்க்கலாமா? அம்மா அம்மா கொஞ்ச நேரம் ஃபோன் தாங்கம்மா. எதுக்குமா ஃபோனு? கொஞ்ச நேரம் பார்த்துட்டு தரேம்மா. நான் கொடுக்குறேன், ஆனால் நீ அதில் தேவையில்லாத காரியங்கள்லாம் பார்க்குறியே. நான் பார்க்க மாட்டேம்மா. சரி, உனக்கு 10 நிமிஷம் தான் டைம். கரெக்டாக நான் கேட்க மாட்டேன், நீயே கொண்டு வந்து கொடுத்துடணும். சரிங்கம்மா. அம்மா அம்மா தாங்கம்மா ஃபோன். பரவாயில்லையே, நான் கேட்கறதுக்கு முன்னாடி கொடுத்துட்டியே. நான் கேட்டாலும் கொடுக்க மாட்டேன், எரிஞ்செரிஞ்சு விழுவேன் என் மேலே. ஆனால் இப்போ நான் கேட்கறதுக்கு முன்னாடி நீயே கொடுத்துட்டியே. போன வாரம் பாஸ்டர் வந்து மெசேஜில் நடத்தினார்லம்மா, ஏசப்பா வந்து நம்மளுக்கு கொடுத்த வாக்கை கரெக்டாக நிறைவேற்றுறாரு. அதுமாரி நான் உங்களுக்கு கொடுத்த வாக்கை ஃபோன் 10 நிமிஷத்தில் கொடுத்துட்றேன்னு சொன்னேன்லம்மா, அதுமாரி நான் உங்களுக்கு கொடுத்துட்டேம்மா. அப்படியா? ஆண்டவரே ஏசப்பா, உங்களுக்கு ரொம்ப நன்றி ஏசப்பா. உங்களோட வார்த்தை வந்து என் பிள்ளைய இந்த அளவுக்கு தொட்டிருக்கே, அதுக்காக நன்றி.
இப்போ அக்கா எவ்வளோ அழகாக நடந்துக்கிட்டாங்கல்ல உங்கள் அம்மா கிட்ட, ரொம்ப சூப்பராக நடந்துக்கிட்டாங்களே. கை தட்டலாமா அக்காவுக்காக? சூப்பர். அந்த மாதிரி நீங்களும் உங்கள் அம்மா கிட்ட சொல்லுகிற எல்லா வாக்குகளையும் என்ன செய்யணும்? நிறைவேற்றணும். அம்மா அப்பா கிட்ட சொல்கிற எல்லா வார்த்தைகளையும் நீங்கள் நிறைவேற்றணும். சரியா? நிறைவேற்றுவீங்களா? நீங்கள் தலை குனிஞ்சு ரொம்ப நேரம் ஃபோனை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் தலைகுனிவு தான் வரும். என்ன வரும்? தலைகுனிவு தான் வரும். இது சிறு பிள்ளைகளுக்கு மாத்திரம் இல்லை, நமக்கும் தான். இதே தலை குனிஞ்சு ரொம்ப நேரம் நீங்கள் படிச்சீங்கன்னா, புஸ்தகத்தை படிச்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எப்படி இருக்கலாம்? தலை நிமிந்து வாழலாம். சரியா? நடந்துப்பீங்களா அது மாதிரி? நம்பிக்கை அவமானாலும் என் துதிகள் ஓயாது. கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. உம்மை விடால் நம்புவதற்கு வேறு யாரும் கிடையாது. கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. உம்மை விடால் நம்புவதற்கு வேறு யாரும் கிடையாது. கடலிலே விரவிடும் படகரான் நம்பன கடமீது நடப்பவரை நம்பி வந்தேன். நீந்திட தெரிந்த மீனவராயிருந்தும் நீர் வந்து கை தூக்க காத்திருந்தேன். நான் முழுதும் செய்திய ஊர் பேச விட மாட்டேன். அழைத்தவர் கைவிடல் என்ன பேச வைத்தேன். ஊர் பேச விட மாட்டீர். அழைத்தவர் கைவிடல் என்ன பேச வைத்தீர். அடித்தாலும் அலையடித்தாலும் என் துதிகள் ஓயாது. கரை தெரியாமல் அசைந்தாலும் என் துதிகள் ஓயாது. என் நம்பிக்கை அவரானாலும் என் துதிகள் ஓயாது. கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. உம்மை விட்டால் நம்புவதற்கு வேற யாரும் கிடையாது. கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. உம்மை விட்டால் நம்புவதற்கு வேற யாரும் கிடையாது.